இப்போ எத பத்தி பேச இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய உடைமைக்கும், உயிருக்கும் அச்சுறுத்தல், பாதுகாப்பு தமிழகத்திலே இருக்கிறதா? இல்லையா? சரி. நம்ம எல்லாமே அடிமட்டத்திலேருந்து ட்ரெயின்ல போய் டிராவல் பண்ணி தாங்க நம்ம வந்து ஒரு ஸ்டேஜா வந்து வாழ்க்கையில முன்னேறி முன்னேறி வரோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? "யாதும் ஊரே யாவரும் கேளீர்." இந்தியால இருக்கிறவன் எங்க வேணாலும் போயிட்டு சுதந்திரமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு இருக்குது இல்லையா? சுதந்திரமாக தொழில் செய்யலாம். ஏன்னா இந்த இந்தியா என்பது ஒரு சுதந்திரமான நாடு, ஒரு குடியரசு நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்கே யார் வேணாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம். இங்கே வடக்கனோ, தெற்கனோ, கிழக்கனோ, மேற்கனோ என்கின்ற கணக்கு இல்லை. நாடு நாடாவா இருக்குது. நாடு நாசமாய் போய் குட்டிச்சுவராயின்னு போயிருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் திறந்து வச்சுட்டான். இந்த டாஸ்மாகில பார்த்தீங்கன்னா, முதல் நாளே ஸ்டாக் வாங்கிக்கிறானுங்க. பிளாக்ல ஸ்டாக் வாங்குறானுங்க. காலையில வாக்கிங் போறோம். எப்படி? வழக்கத்தில காலையில பொதுமக்கள் வாக்கிங் போம்போதே பார்க்குறான். அவன் ரோடு ஓரமா வந்து ஒரு 4 பேர் வந்து சரக்கு அடிக்கிறான். காலையில 6 மணிக்கு அவன் குடிக்கலன்னா, அவனுக்கு கை, கால் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. ஸோ, ஒரு பக்கம் குடிக்கு அடிமையா இருக்கிறான். டாஸ்மாக் தொல்ல தாங்க முடியல. எங்க பார்த்தாலும். நான் நெறைய ஒயின் ஷாப்ல பார்க்குறேன். ஒருத்தன் மண்டைய தூக்கி பாட்டில தூக்கி வச்சு உடைக்கிறான். மண்ட ரத்தம் கடகடன்னு கொட்டுது. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு. நாடு என்னய்யா? இந்த மாதிரி ஏதோ ஒண்ணா போயின்னு இருந்தா, வாயில நல்லா வார்த்தை வருது. இந்த வீடியோல பேச முடியல. பச்சை பச்சையா திட்டம் போல இருக்குது. பட் என்னுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய தொழிலின் மாண்பு கருதி அத அசிங்க அசிங்கமா பேச முடியல. தான்னால அந்த மாரி வார்த்தையெல்லாம் வாயில வருது. தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு. வெளிய சொல்ல முடியல. ஒரு அப்பாவி பையன் பாவம் வடக்கனான் தானா, அவன் கிழக்கனான் தானா, தெற்கனான் தானா, அவன் ட்ரெயின்ல திருத்தணிக்கிட்ட ஒரு தொழில் பண்ண போயின்னுக்குறான். கஞ்சா எவ்வளவு மலிவு விலை மலிவா கிடைக்குது பாருங்க. அந்த கஞ்சா ஒருத்தன் ஒரு சாராயம் குடிக்கணும், டாஸ்மாக்ல போய் வாங்கணும்னாலே ரூ. 150 ரூ. 200 குவார்டரு அந்த பசங்ககிட்ட இல்ல. ஆனா தெருவெங்கும் கஞ்சா சீப்பா இருக்குதால அவங்ககிட்ட ரூ. 40 ரூ. 50 ரூ. 100 இருந்தா போதும். ஒரு கஞ்சா பொட்டலம் வாங்கி 4 பேர் அடிச்சிடுவானுங்க. ஸோ நான் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கஞ்சா வந்து அவுத்து விட்ட ஆறு மாரி ஓடுது. என்னதான் நாட்டுல ஆட்சி நடக்குது? அவன கஞ்சா போதையில இந்த பசங்க அவன வெட்டுறானுங்க. வெட்டி ரீல்ஸ் எடுக்குறானுங்க. ஓடுற ரயில்ல, பப்ளிக் ரயில்ல. இப்ப நம்மலாம் வந்து இது மாரி தானே ட்ரெயின்ல போய் தானே வந்து ட்ரெயின்ல போய் தான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சமா கொஞ்சம் முன்னேறணும். எடுத்த உடனே கார்ல போயிட்டோமா? எடுத்த உடனே பைக்ல போயிட்டோமா? அப்போ ஒருத்தன் வந்து ஒரு வேலைக்காக ஒரு ஊர் விட்டு ஊர், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து வேலைக்கு போகும்போது இந்த பசங்க வந்து கஞ்சா போதையில அவன போய் வெட்டுவானுங்களா? அப்போ திருத்தணி ஏரியால இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுது? இதெல்லாம் பத்தி தான் என்ன அநியாயம்னா, ஒரு தனிப்பட்ட மனிதன் இண்டிவிஜுவல் சவுக்கு சங்கர். அந்த ஆள் என்ன 300 கிலோவா இருக்கிறான். 50 போலீஸ் ஆஃபீசர்ஸ் எப்படி அதிகாரிகள். பெரிய வேனு. எவ்வளோ வேனு? பெரிய வேனு. பெரிய தீவிரவாதி கும்பல பிடிக்கிற மாதிரி பெரிய வேனை தூக்கி போய் நிறுத்துறாங்க. அவன் விட்டு கதவை உடைக்கிறாங்க. உடைச்சி அவர் தூக்கி அந்த வேனில் ஏற்றின்னு வராங்க. ஒத்த ஆளை பிடிக்கிறதுக்கு எதுக்கே 50 போலீஸ் ஆஃபீஸர் அங்கே போகிறீங்க? இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்களே உட்காந்து அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் போய் எப்படி சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர், ஏசியோ, டிசியோ நீங்களே வந்து வெட்கி தலை குனிஞ்சிருவீங்க. தமிழகத்து நிலைமை இதுதான். அதாவது ஒரு அதிகாரிகளோ ஒரு அரசியல்வாதிகளோ சொல்கிறார்கள் என்பதற்காக இதை நீங்கள் செஞ்சுன்னு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கே இது வந்து அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். திருத்தணியில் இருக்கிற போலீஸ் என்ன பண்ணார்? அவர் ஏதாவது விளக்கேற்றி சாமி கும்பிட்றாரா? இன்னும் பச்சையாக சொல்லுவேன். ஸோ என்ஐபி இருக்குது, என்சிபி இருக்குது. என்சிபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கட்டும், என்ஐபி உங்கள் கண்ட்ரோல். அவ்வளோ போலீஸ் இருக்குது. ஏன் கஞ்சா யார் யார் விற்கிறாங்க, எங்கெங்கே விற்கிறாங்க? கஞ்சாவை தடுக்கணுமா? கஞ்சா ஒன்று நீங்கள் நினச்சா பிடிக்க முடியாதா? தினமும் பேப்பரை திறந்தா 10 கஞ்சா கேஸு. நீ போடுறது கேஸே இல்லைன்னா போடாதது எவ்வளோ இருக்கும்? ஸோ நாங்கள்லாம் அந்த என்டிபிஎஸ் ஆக்ட், என்டிபிஎஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரோம். எதுவுமே அது என்ன சொல்ல, எதுக்குமே வந்து ஒரு எல்லை இல்லையா? இதை போன்று வந்து பொதுமக்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஒருத்தன் வெட்டுறான். அடுத்தது திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் கேம்பஸ் உள்ளே போய் வெட்டுறான். அங்கே ஆர்பிஎஃப்னு எவையா இருக்கிறது? ஒரு ஸ்டேஷனுக்கு ரயில்வே போலீஸ்னு சொல்லிட்டு அங்கே பாதுகாப்பே கிடையாதா? அது இல்லாமல் கஞ்சா பொருள் எங்கே விற்குதுன்னு திருத்தணியில் இருக்கிற போலீஸு அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அங்கே யார் இருந்து டிஎஸ்பி ஆஃபீஸு அந்த எஸ்பி ஆஃபீஸுக்கு தெரியாதா? இதெல்லாம் மகா கேவலம். ஒருத்தன் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வரான், ஒரு வடக்கன். அவனை இங்கே வச்சு வெட்டினீங்கன்னா நம்மளால் எத்தனை பேர் அங்கே போய் பொண்டாட்டி பிள்ளையோட போய் பிழைக்கிறான்? அவன் வெட்டுவானா மாட்டானா? அவன் வெட்டா நீங்களாம் பார்த்துன்னு சும்மா இருப்பீங்களா? அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், கஞ்சா போதை குறைந்து விட்டதுன்னு. நீங்களாம் வந்து வேட்டியை கட்டி போட்டு சேலையை கட்டிக்கிங்க. உண்மையிலே புடவை தான் கட்டின்னு போனோம். நாங்களாம் ஆட்சி செய்கிறோம், ஆட்சி இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு. மகா மட்டம், மகா கேவலம். இந்த சாராயத்தையும் குறைக்கணும், இந்த பக்கம் கஞ்சாவையும் குறைக்கணும். எல்லா பசங்களும் கஞ்சா அடிச்சுட்டு போகிறான். எவன் எதில் வரான், வண்டி ஓட்டினா கூட எவன் கஞ்சா அடிச்சுட்டு எப்படி வரான்னு கூட நமக்கு தெரியல. இதுதான் நிஜம், இதுதான் யதார்த்தம். ஆகவே இந்த அரசு வந்து இப்போ நான்லாம் எந்த கட்சியுமே சார்ந்து வரலைங்க. எனக்கு வந்து நான்லாம் நடுநிலை, பொதுமக்களில் ஒருவன். நான் நடுநிலையாக இருக்கிறவன். மகா மட்டமான ஆட்சி நடக்குது, ரொம்ப கேவலமான ஆட்சி நடக்குது. ஒரு கஞ்சாவை கூட வந்து கட்டுப்படுத்த முடியாத வக்கற்ற அரசாகத்தான் இப்போது இருக்கின்ற அரசு இருக்கிறது. அந்த பையனை பார்த்தீங்கன்னா போட்டு வெட்டுறானுங்க. அதை கேட்கறதுக்கோ இல்லை அவனுக்கு ஏதோ எடுப்பீடு கொடுக்கறதுக்கோ கூட யாருமே வந்து ஆள் இல்லை. எந்த மந்திரியும் ஸ்டேட்மெண்ட் இல்லை. எந்த மந்திரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்தீங்களா?
விஷசாராயம் குடிச்சு செத்தவங்களா 10 லட்சம் கொடுக்குறீங்கடா பாவிகளா. அந்த பையனை பாவம் அநியாயமா போட்டு வெட்டுறானுங்க. அவனுக்கு ஏதாவது வந்து அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க, அவங்க அப்பா, அம்மாவை யார் எதுன்னு கூப்பிட்டு விசாரிங்க. விசாரிச்சு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அரசாங்கத்தின் மூலமாக உதவி செய்யுங்கள். இந்த கஞ்சாவை ஒழியுங்கள். இதே மாதிரி நாடு போச்சுன்னா நாடு நாசமா போயிடும். ரோட்ல ஒரு பொம்பளை போக முடியாது இல்லையா? ஒரு பொம்மநாட்டி புடவை கட்டின்னு போயிடுவாளா? நகை போட்டுன்னு போயிடுவாளா? சும்மா போறவனையும் அந்த பெட்டாங்கத்தி வச்சு வெட்டுறானுங்கன்னா ஒரு செயினோ மோதிரமோ கம்மலா போட்டுன்னு போகவே முடியாது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி தான் நண்பர்களே. வணக்கம்.